ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த காலிஃப்ளவர் கிரேவி சூடான சாதம், ரச சாதம், தயிர் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க. வாங்க இந்த சுவையான காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கேங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. 250 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட பெரிய பீசஸ் வேணும்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போது சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இனி சுடு தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாங்க. காலிஃப்ளவரை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது காலிஃப்ளவரில் இருக்க புழுக்கள் எல்லாமே செத்துருங்க. நமக்கு காலிஃப்ளவரும் நல்லா சுத்தம் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சுடு தண்ணியில் நல்லா காலிஃப்ளவர் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் வேறு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது காலிஃப்ளவரை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. இனி நம்ம காலிஃப்ளவர் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு வானலியில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நீல வாக்கில் 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது மிதமான தீயில் வச்சு இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாங்க மிதமான தீயில் வச்சு. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது மீடியம் சைஸ் 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப அதிகமாகவும் தக்காளி சேர்த்துற வேண்டாம், ரொம்ப புளிச்ச மாதிரி ஆகிடும். 2 தக்காளி கரெக்டாக இருக்குங்க. இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி தக்காளி நான் சேர்த்துட்டேன். தக்காளியை ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேங்க. இப்போ இந்தளவுக்கு தக்காளி நமக்கு மசிஞ்சதுக்கப்புறம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளுங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது கிரேவியோட சுவை நல்லாயிருக்குங்க. கரம் மசாலா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இப்போ சேர்த்த எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தீயை மிதமான சூட்லேயே வச்சுருங்க எப்போவுமே மசாலா பொருள் சேர்க்கும் போது, இல்லைன்னா மசாலா பொருள் கரிஞ்சிரும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். கிரேவிலேருந்து நமக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்காக தான் செய்கிறேன், அதனால் தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்க்குறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுறலாங்க. ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். காலிஃப்ளவர் கிரேவி நமக்கு இங்கே கொதிக்கிற நேரத்தில் இந்த கிரேவிக்கு சூப்பரான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாங்க. மசாலாக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாங்க. 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் துருவினாலும் எடுத்துக்கலாம்.
கேஷ்யூ நட்ஸ் வந்து ஒரு 8 அளவுக்கு எடுத்திருக்கேங்க. கசகசா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. காலிஃப்ளவர் கிரேவியில் தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்மளுக்கு கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியும் வந்து கொஞ்சம் வற்றிருக்குங்க. இனி நம்ம அரைச்ச மசாலாவை வந்து காலிஃப்ளவரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதை விட அதிகமாக வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே நம்ம உப்பு சேர்த்துக்கறனால பார்த்த அளவாகவே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் தேங்காய் சேர்த்துட்டு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கிரேவிலேருந்து நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. கிரேவி வந்து நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்போவும் சிக்கன் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி அப்படின்னு செய்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக காலிஃப்ளவர் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.